வணக்கம் தமிழ் மக்களே. வெலன்ஷியாவில் டே 3 இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பயோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜூ இருக்குது. அந்த ஜூக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஜூக்கு போயிட்டு ஜூக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன் அண்டு என்னென்னா இருக்குது அந்த ஜூவில், அண்டு நான் இருக்கிற இடத்துலேருந்து ஆக்சுவலி நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போனோம். அண்டு ட்ரான்ஸ்போர்ட்ஸுமே எதுலாம் வந்து அவைலபிளாக இருக்குது பக்கத்தில் இன்னும் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ யாராவது வந்துட்டு வெலன்ஷியா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்டு நம்ம வந்து லொக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். அங்கே போயிட்டு அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வழக்கம் போல் சொல்கிறது தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லொக்கேஷன் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது ஜூன்னு சொல்லிவிட்டு. வெலன்ஷியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சைக்கிள் ரெண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுனால சைக்கிள் ரெண்ட் பண்ணல. ஸோ சைக்கிள் வந்துட்டு 6 to 7 euros இருக்கும். ரெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து 6 to 7 euros பே பண்ணால் போதும். நம்ம வந்து சைக்கிள் ரெண்ட் பண்ணிவிட்டு வெலன்ஷியாவில் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம். நான் எக்ஸாக்டாக வந்து எங்கே போய் ரெண்ட் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இன்னும் தெரியல, ஏன்னா நான் சைக்கிள் ரெண்ட் பண்ணல நம்ம வீடியோ எடுக்கிறதுனால. பட் எனக்கு வந்து இங்கே ஆல்ரெடி வந்துட்டு போனவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வெலன்ஷியாவில் வந்து சைக்கிள் வந்து வெறும் 6 to 7 euros பர் டேக்கு வந்து ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெலன்ஷியா வரவங்க கொஞ்சம் சீப்பாக ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து ஒரு நல்ல சாய்ஸு. ஓகே, நம்ம வந்து பயோ பார்க் ரீச் ஆகிட்டோம். இங்கே பசங்கள்லாம் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து பயோ பார்க் வெலன்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இங்கே வந்து தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி புக் பண்ணதுனால டைமிங் தான் நம்ம வந்துட்டு 12 o'clock போட்டிருக்கோம். நம்ம அங்கே போய் கேட்டு பார்ப்போம் விடுவாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நான் இன்றைக்கி திருப்பி என் ஊருக்கு போகிறேன். அதனால் வந்துட்டு என்னை இப்போ விட்டிங்கன்னா என்னோடய டே கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அண்ட் கீழே யாரோ நடந்துலாம் போயிட்டுருக்காங்க, என்னன்னு தெரில. நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற QR கோட் ஸ்கேன் பண்ணோன்னா ஜூவோட மேப் வரும். அண்ட் அதை வச்சு நம்ம இங்கே சுற்றி பார்க்கலாம். நான் வந்து 12 o'clock புக் பண்ணியிருந்தேன். என்னை உள்ளே விடுவாங்கன்றது எனக்கு தெரியல. பட்டு உள்ளே விட்டுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நேற்று சர்ஃபிங் புக் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அது வந்து போக முடியல. பட் இன்றைக்கி வந்து இவங்க 12 o'clock முன்னாடி இப்போவே ஒரு 10:30 அலோவ் பண்ணது வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம 10:30னா ஒரு 1 o'clock வரலாம் நம்ம இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு 1:30க்கு நம்ம இங்கேருந்து கிளம்புனா கூட ஒரு 2:30, 3 o'clock நம்ம அங்கே போயிடலாம் சர்ஃபிங்க்கு. சர்ஃபிங் போயிட்டு அவங்க வந்து ஒரு 1.5 hour 2 hours வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 5:30 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம இன்றைக்கி வெலன்ஷியா விட்டு கிளம்புறோம். மேட்ரிட் போகிறோம் திருப்பி. அண்ட் ஓகே, இதை வந்து கீழே வந்து ஒரு நார்மலான ஒரு பார்க்குன்னு நினைக்கிறேன். அது மேலே பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அப்படி கட்டியிருக்காங்களா இல்லை உள்ளே போய்ட்டு திருப்பி கீழே நடந்து போக முடியுமான்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது ஒரு பார்க்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜூக்குள்ளே வந்து டாக்ஸ் அலௌடு இல்லை. பட் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவரோட டாகை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ கீழே ஒரு பார்க்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிரிட்ஜு வந்து செமையாக இருக்குது பார்க்கவே. நம்ம இன்னும் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு மற்ற விஷயம்லாம் காட்டுறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு இடமா போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்தந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ ஃபோட்டோகிராஃபி பண்ணிவிட்டு அடுத்து தான் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போவோம். நான்
இந்த வீடியோ எடுக்கிறது தாண்டி ஒரு ட்ரெய்லர் மாதிரி அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்துட்டு நீங்கள் அந்த ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு ஹெச்டி ஹை குவாலிட்டியில் அனிமல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃப்ளமிங்கோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கோஸ்லாம் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அது இருக்கிற ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே, அங்கே உள்ளே இருக்குது. நம்ம வந்து அது ஒரு மாதிரி படுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தொடக்கூடாது, ஒரு மீட்டர் தூரத்துலேருந்து பாருங்கள் அப்படின்னாங்க. இந்த சைட்லேருந்து தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து இப்போ அடுத்து தூங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம அப்படியே அடுத்த பிளேஸுக்கு போகணும். அங்கங்கே மரத்தில் இருக்கோம் நாங்கள். இங்கே பார்த்தா நல்லா தூங்கிட்டுருக்கு. இவங்க ஏதோ மரத்தில் பார்க்குறாங்களே. அதோ ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அது மரத்தில் உக்காந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம் அடுத்த பிளேஸுக்கு. ஓகே, நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சபானாவாமா இது பேர். ஆஸ்ட்ரிச்சுமே இருக்குது. வேறு என்ன இருக்குது, இன்னும் சில பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. ஒரு நல்ல வியூக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த பக்கம் வந்துடும். ஓகே, ஜிராஃப் இருக்குங்க. ஜிராஃப், டக்ஸ் இருக்குது. எல்லாமே இங்கே ஒரே லொக்கேஷனில் இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு மேக்ஸிமம் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்துட்டு இதெல்லாம் ஒரே லொக்கேஷனில் இருக்குது. அங்கே ஒரு குட்டி பாப்பா வந்து ஒழுங்காக எட்டி பார்க்க முடியல, அதனால் தூக்கி அங்கே ஜிராஃப்லாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் அப்படியே காட்டிட்டு அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அழகாக வந்து கிராசியா அப்படின்னு சொல்லிச்சு. மீன்ஸ் கிராசியாஸ்னால் தேங்க்யூன்னு அர்த்தம் ஸ்பானிஷில். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் இந்த இடம் அழகாக இருக்குது. உங்களுக்கு அங்கே தூரத்தில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அது ஆமாம், ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் தான். நான் வந்து அது அப்படியே கேமோஃப்ளாஜ் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஓகே, நம்ம இங்கே ஜிராஃப் பார்க்க வந்தோம். ஆனால் அப்படியே இங்கே பார்த்தா ஆஸ்ட்ரிச் எக்ஸ்லாம் இருக்குது. அதையும் ஒரு 5 எக் இருக்குது. அண்ட் அங்கே ஆஸ்ட்ரிச் அங்கே போயிட்டுருக்கு, அவங்களை பார்த்தா தெரியும். அண்ட் ஜிராஃப்ஸுமே இருக்குது. இது வந்து நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம், கீரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. 2 இருக்குது. அண்ட் அந்த சைடு வந்து எலிஃபண்ட் இருக்குது. எல்லா அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஆனால் வந்து பூனை என்ன பண்ணுதுன்னு தெரில. இங்கே வந்து ஆஃப்ரிக்கன் லைன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பிக் கேட்ஸ் ஜோனுக்கு வரோன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தா இருக்குது, அங்கே படுத்துட்ருக்கு 2. வேறு எதுவும் அங்கே இன்னொன்று படுத்து தூங்கிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்து காட்டலான்னு பார்த்தா எல்லாம் ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. ஓகே, இது வழியே உள்ளே போகலாம் போல். ஓகே, நம்ம இது உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம சில விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லயன் தெரியும். நான் நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. இங்கே வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லைன் இருக்குது. அண்ட் பின்னாடி சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே ஒரு பெரிய லேண்டாக இருக்குது. ஓகே, அந்த லைன் வந்து எழுந்துருச்சு. அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா மான்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டாக போய் வேட்டையாடி சாப்பிட்றோம் போல். அப்படியே
தனியாக ஃபுட்லாம் போட மாட்டாங்க போல் இங்கே. ஓகே, திருப்பி படுத்து தூங்கிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பேபி எலிஃபென்ட்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சண்டை போட்டு விளையாடிட்டுருக்கு. பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. ஓகே, பைசன் இருக்குது. பைசன்லாம் நம்ம ஊரில் நிறையாவே பார்ப்போம். அண்டு காட்டுப்பன்னி இருக்குது. ஆனால் இந்த ஊரில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து அக்வேரியம் செட்டப்பில் ஒன்று வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு, க்ரோக்கடைல்ஸ்லாமும் இருக்கும் போல். ஆனால் பாவீங்களா, அங்கேருந்து நான் எலிஃபெண்ட் எட்டி பார்த்தேன், ஒன்றுமே தெரில. இங்கே ஆனால் கிளியராகவே தெரியுது. ஓகே, நம்ம அந்த சைடு கீழே போய் பார்ப்போம். அங்கே ஹிப்போஸுமே இருக்குது. ஓகே, நம்ம அந்த சைடு கீழே போய் பார்ப்போம். இன்னும் கிளியராக தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹிப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி கடியில் இருக்குது. மேலே நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. பார்க்க பிரானாவா ஃப்ளாரான்ஸா என்னன்னு தெரில. இந்த ஃபிஷ்ஷு பேர் என்னன்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வா, ரொம்ப க்ளோஸில் அப்படியே அழகாக ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வியூலாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு 10-15 சப்ஸ்கிரைபர் சேர்த்து கொடுக்கணும். அந்தளவுக்கு வியூவில் காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், திருப்பி அங்கே போயிட்டு நம்மக்கிட்ட வருது க்ளோஸாக. இங்கே வந்து க்ரோக்கடைல்ஸ் இருக்குது. இங்கே என்னமோ மிதந்துட்டுருக்கு. அது மீனாக இல்லை வேறு எதாவது தெரில. இங்கே ஆனால் ஒரு மீன் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, தெரில. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோக்கடைல்ஸ் ஒரு 2 க்ரோக்கடைல் இருக்குது. அதுவுமே படுத்து தூங்கிட்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே ஓ அடப்போம். எங்களை இதை பார்த்தவே இல்லை. ஒரு பெரிய க்ரோக்கடைல் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதுவும் நான் இதை விட்டுட்டு அங்கே பார்த்துட்ருக்கேன். கொரில்லாஸ் இருக்குது. அண்டு மற்ற சில மங்கீஸும் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று குட்டியாக ஒன்று இருக்குது. இங்கேருந்து நம்ம சிம்பான்சி பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 அனிமல்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு கிளம்ப வேண்டிதான். அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 யூரோஸ்லேருந்து 35 யூரோஸ் வரலாம் வாங்குகிறாங்க. சின்ன பசங்களுக்கு, குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு 17 யூரோஸ்லேருந்து ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். 17 யூரோஸ்லேருந்து அப் டு 35 யூரோஸ் கிட்ட வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிறாங்க. அந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் பனார்கட்டா ஜூலியே வந்துட்டு இதை விட நிறையா அனிமல்ஸ் இருக்கும். மைசூர் ஜூலாம் போனீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு பிக் கேட்ஸ் நிறையா பார்ப்பேன்னு நினச்சேன். பார்த்தா லைன் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அண்டு வேறு ஆஃப்ரிக்கன் அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைன், எலிஃபண்ட், அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவும் பெருசாக பார்க்குற அளவுக்கு இல்லை. அண்டு வேறு என்ன, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக அந்தளவுக்கு இல்லை. நம்ம அந்த சைடு இன்னும் ஒரு 2 அனிமல்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். இந்த ஜூவில் என்ன தான் அனிமல்ஸ் அந்தளவுக்கு இல்லைனாலுமே, இந்த ஜூவை வந்துட்டு அவங்க கட்டியிருக்கிற விதம் வந்து செமையாக அடப்பாவீங்களா. நான் வந்து பிக் கேட்ஸ் அவ்வளோ இல்லைன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே வந்து லெப்பர்ட் படுத்துருக்கு. பார்த்தா தெரியும். இவனுங்க இந்த மேப்பில் வந்து பேர் வேறு மாதிரி போட்டிருந்ததுனால நம்மளுக்கு அது சரியாக தெரியல. அப்புறமேட்டு பார்த்தா இங்கே இன்னொரு மான் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது லெப்பர்ட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 2 பிக் கேட்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். சிம்பான்சிஸ் 2 குட்டிங்க இருக்குது. பெருசு ஒன்று, மேல் ஒன்று, ஃபீமேல் ஒன்று நினைக்கிறேன். நம்ம அடுத்து வந்து
ரைனோ ஜீப்ராலாம் பார்க்க போகிறோம். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைனோஸ் அண்ட் ஜீப்ரா இருக்குது. ஹைனா பார்க்கணும், ஹைனா இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே போய் ஹைனா எங்கேன்னு தேடுவோம். அண்ட் பைத்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸ்னேக். ஸோ அதுவுமே எங்கே இருக்குதுன்னு போயிட்டு தேடி போய் பார்ப்போம். மேப் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே மேப் பார்த்து போக வேண்டியதான். இவங்க சொன்ன லொக்கேஷன் வந்து வச்சு பார்த்து வந்தால் இங்கே ஹைனா இருக்கணும். அண்ட் வந்து பைத்தானுமே இங்கே தான் போட்டிருந்தாங்க, ஆனால் போர்டையே காணோம். ஹைனாஸுமே எங்கே போச்சுன்னு தெரில. இது வந்து பெரிய இடம், ஸோ அந்த சைடு ஏதாவது போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஆல்மோஸ்ட்டு நம்ம எல்லா அனிமல்ஸுமே கவர் பண்ணியாச்சு. அண்டு இங்கே வந்து காஃபி கடை இருக்குது. காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து சர்ஃபிங் புக் பண்ணியிருந்தோம் நேற்று. அது வந்து இன்றைக்கி போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுமே அடிக்குது, ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் மேட்ரிட் போக போகிறோம். இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இந்த அட்மாஸ்பியர் வந்து செம்மையாக இருக்குது. நிறையா மரம் இருக்கிறதுனாலே வந்துட்டு உள்ளே வந்து ரொம்பவே குளிருது. நம்ம வந்து இப்போது இந்த லொக்கேஷனில் இந்த ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போக வேண்டியதான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து சின்ன பசங்களுக்குலாம் வந்து ஒரு 1700 அப் டு அடல்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து 3200 rupees வரல டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த அட்மாஸ்பியரு, அனிமல்ஸு எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு இந்த ஒரு ப்ரைஸுக்கு இந்த ஒரு இடம் வந்து ஒர்த்தா இல்லையான்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தோணுது. மேபி நான் வந்து இந்தியன் ருப்பீஸில் பார்க்குறதுனால எனக்கு அப்படி இருக்கும் என்னமோ. பட் உங்களோட தாட்டில் வந்துட்டு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். ஸோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். வெளில போகிற வழியில் வந்து ஒரு சின்ன கடை இருக்குது. நம்ம அப்படியே அந்த கடையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே வந்துட்டு இந்த ஜூவோட ஒரு பயோ பார்க்கோட டிஷர்ட்ஸ், பேக், அப்புறம் பொம்மை எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய குழந்தைங்களுக்கு நிறையா போகும்போது கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு போகலாம். கீச்செயின்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. என்ன ஒன்றுனா நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை. நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை. சும்மா ஆனால் உங்களுக்காக காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சின்ன குட்டி பேகு இதெல்லாம் வந்துட்டு 4 யூரோவாம். இங்கேயே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 யூரோ இல்லைங்க, கிட்டத்தட்ட 12 யூரோவா இந்த பேகு. 1200 நான் என் ஸ்கூல் பேக்கே 1200 தான். குல்லா வச்சுருக்காங்க. அப்புறம் ஓகே, குல்லாலாம் எவ்வளோன்னு பார்ப்போம். போங்கடா 11, கிட்டத்தட்ட 1200 குல்லா வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன். ஆக்சுவலி இங்கே எல்லாமே கன்வெர்ட் பண்ணால் அதிகமாக தான் தெரியும். நம்ம இங்கே சம்பாதிக்கிற வரல எல்லாமே இங்கே அதிகமாக தான் தெரியும். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ஊரில் சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே பெருசாக தெரியாது. நான் இன்னும் எதுவும் பெருசாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலை. அதனால் எனக்கு வந்து இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது. 11.9 யூரோஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இந்த சின்ன பொம்மையும் 11.9 யூரோஸ், இந்த கப்புமே 11.9 யூரோஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் ஒரே ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து எக்ஸிட் பண்ணிடலாம்.